லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கூலி திரைப்படம் ஆக்ஷன் நாடகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூத்த நடிகர் சத்யராஜ், மலையாள நடிகர் சௌபின் ஷாஹிர் மற்றும் தெலுங்கு நட்சத்திரம் நாகார்ஜுனா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள இந்த படத்தில் சுவாரஸ்யமாக நட்சத்திர நடிகர்கள் உள்ளனர். கூலி படத்தின் தற்போதைய ஷெட்யூல் சென்னையில் நடக்க உள்ளது. மேலும் இது ரஜினிகாந்த் சார் மற்றும் அவரது குழுவினருக்கான மற்றொரு நீடிக்கப்பட்ட ஷெட்யூலாக இருக்க போகிறது. இந்த ஷெட்யூலில் படத்தின் முக்கிய ஆக்ஷன் காட்சிகளை படமாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலாநிதி மாறன் தனது சன் பிக்சர்ஸ் பேனரில் தயாரித்துள்ள இப்படம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாக உள்ளது. இதனிடையில் ரஜினி சாரின் நீண்டகால நண்பரான விஜயகாந்த் சார் அவரது சமாதிக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வருகிறாராம். ரஜினி சார் இரவு நேரத்தில் சுமார் அரை மணி நேரம் அங்கேயே ஓய்வு எடுத்துவிட்டு பின்னர் வீடு திரும்புகிறாராம். இதனுடைய வீடியோ தற்போது வைரலாகிறது. நடிகர் விஜயகாந்தின் மறைவு ரஜினி சாருக்கு மிகவும் வேதனை அளிக்கிறதாம். உலகநாயகன் கமல்ஹாசனின் மகளும் நடிகையுமான ஸ்ருதி ஹாசன் பிரீத்தி கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார். கூலி படத்தின் படப்பிடிப்பு பகுதியில் இருந்து நாகார்ஜுனா நடிக்கும் காட்சிகள் இணையத்தில் லீக் ஆனது. இது படக்குழுவினரை அப்செட் ஆகியது. இது மட்டுமில்லாமல் இதற்காக மிகவும் வருத்தத்துடன் லோகேஷ் கனகராஜ் தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். படத்தின் பெரும்பான்மையான காட்சிகள் படமாக்கி விட்டது என கூறப்படுகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.